ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கிடையே ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன். பொருள் 8-12 சுபத்துவமும் வெளிநாட்டு வாழ்வும். எனது பேராசன் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டில் தான் மற்றும் சூட்சும கோட்பாட்டில் தான் பலன்கள் இருக்குங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்து சொல்ற விஷயம். ஏற்றுல படித்தேன், ஜோதிடத்தை உணர்ந்தேன்னு கண்டிப்பா இல்லை. இதோட அர்த்தம் ஜோதிடத்தோட நுணுக்கங்களை பூரா எழுத்துல கொண்டு வர முடியாது, சாப்ட்வேர்ல கொண்டு வர முடியாது. எல்லையற்ற விதிவிலக்குகள் உள்ள சாஸ்திரத்தை எப்படி அடக்குவீங்க? சமுத்திர நீரை கமண்டலத்தில் அடக்கின கதை, அது முடியாத விஷயம். அப்ப விரிந்த ஞானம் இருக்கணும் ஜோதிடருக்கு. எனது மேன்மிகு ஆசான் அவர்கள் 40 ஆண்டு கால அனுபவத்தில் சொன்ன விஷயங்களை நமக்கு போதிக்கிறாரு. நம்ம ஜாதகத்தின் மூலம் ஆய்வு செய்து அதை நான் பொதுமக்களுக்கு சொல்லி சரியாக இருந்த உடனே இதை பொது வழியில சொல்றேன். எந்த விதி அவருடைய விதி தோற்றது? சுபத்துவ விதி. சரி, ஒரு தடவை ஒன்று சொல்றாரு, அப்புறம் அதை மறுக்கிறாரு. அப்படின்னா இது ஜோதிட சாஸ்திரம் எல்லையற்ற சாஸ்திரம் இல்லை, மறைபொருள் சாஸ்திரம். அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், வாழ்நாள் பூரா கத்துக்கிட்டே இருக்கலாம், எல்லை கிடையாது. அதனாலதான் இந்த அமைப்பு. இப்ப 8-12 சுபத்துவம் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு அதெல்லாம் இல்லைன்னு சில பேர் மறுக்கிறாங்க. 8-12 சுபத்துவம் இல்லாத அமைப்புலையும் வெளிநாடுல இருக்காங்களே, எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. நண்பர்கள்லாம் கேட்கிறாங்க. கண்டிப்பா அவரே சொல்லிட்டாரே, 8-12 சுபத்துவம், 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியுடைய சுபத்துவம், சரராசிகள், கடல் அலைதல், இப்படிதானே பிரிச்சிருக்காங்க. சரம் சிரம் உபயம் பிரிச்சிருக்காங்கல்ல. எதுவும் விஷயம் இல்லாம இப்படி பிரிக்கல ஞானிகள். அப்ப சரராசியுடைய தொடர்பு, சரராசியுடைய வெளிச்சம், சரராசி அதிபதியுடைய வெளிச்சம், ராகுக்கு அது பயண கிரகம், அந்நிய கிரகம் அர்த்தம். அதுகெல்லாம் அந்த ராகுகள் நல்ல சுபத்துவமா இருந்து தசாபுத்தி வரும் பொழுது கண்டிப்பா வெளிநாட்டில் இருப்பாரு. இதுல 8-12 சுபத்துவம் மேலோங்கி இருக்கு சில ஜாதகத்துல. சில ஜாதகத்துல சரராசிகள் தொடர்பு இருக்கும். என்கிட்ட ஒரு ஜாதகம் இருக்கு, வெறும் சரராசிகள் தொடர்பு தான், வெளிச்சம். அந்த கிரகம் அடுத்தடுத்து வருது. உறுதியா வெளிநாடு தான் இருக்காரு, வரவே இல்லை, இங்கே இருக்காரு. அப்புறம் ராஜுடைய தசைகள் பாவத்துவமா இருந்தா போயிட்டு வந்துருவாரு. இப்படிலாம் இருக்குது, நம்மளை போன வைக்கும் வர வைக்கும். சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள் அது முக்கியம். சுபத்துவ பாவத்தை பேசி பண்ணிட்டு பிரயோஜனம்ல, அதோட அளவீடுகளை பார்க்கணும். அதெல்லாம் பலன் இருக்கு, குவாலிட்டி. அப்ப கண்டிப்பா 8-12 என்னங்க, மறைவு ஸ்தானம் தானே. 8-12 மறைவு தானே. அப்ப 8-12 மறைவுனா நம்ம இருக்கிற இடத்த விட்டு மறையிறன்னு அர்த்தம். பாவத்துவமா இருந்தா காணாம போவோம், வெளிச்சமா இருக்கும்போது நம்ம நாட்டை விட்டு இன்னொரு இடத்துல இருக்கும். சரி, வெளிநாட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரயோஜனம் இருக்குமா? அது நம்மளுடைய லக்கணத்தை பொறுத்து, யோகத்தை பொறுத்து, ஜாதகத்துடைய யோகத்தை பொறுத்து. இந்த ஜாதகத்துல லக்கணம் கிடக்கூடாது, லக்கணாதிபதி கிடக்கூடாது, ராசி கிடக்கூடாது, ராசி அதிபதி கிடக்கூடாது. இதுதான் ஃபவுண்டேஷன். அதுக்கு மேல கேந்திரங்கள் வலுவா இருக்கணும். ஜாதகம் திரிகோணம், 5ஆம் அதிபதி மறையக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. 9ஆம் அதிபதி மறையக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. மறையாம இருந்தா அவயோகத்தை சேர்ந்தாலும் என்னத்தைய வாழ்க்கையை கஷ்டம் இல்லாம கொண்டு போவாரு. யோகமானதை சேர்ந்தா நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எந்த குறையும் இல்லாம வாழ்வாங்க. எந்த ஜாதகத்துல ஒரு சிறு குறைகள் இருக்கும், ஒவ்வொரு விஷயம் அவங்களோட ஜாதக அமைப்பின்படி, அது வேற விஷயம். இப்ப 8-12 கண்டிப்பா உண்டு. ஜாதகத்துல அழகா சொல்லலாம், இருக்குது. 8-12 வெளிச்சம் கம்மியாகி சரராசி தொடர்பு இருக்கும். அப்ப உடனே 8-12 வெளிச்சம் இல்லை. எப்படி இங்க 8ஆம் இடம் வெளிச்சம் இருக்காது, 12ஆம் இடம் வெளிச்சம் இருக்காது. அந்த அதிபதிகள் இருப்பாங்க. அப்ப ஒரே மாதிரி குதிரைக்கு லாடம் கட்ட மாதிரி பார்க்க கூடாது. விதி விலகை தேடி பார்க்கணும். ஒரு வாரத்தில் பதில் அப்படி பார்த்தா இந்த விதிகள் யாருக்கும் இது பொய்ன்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க. கிரகபாவ சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு, சுபத்துவ சூட்சும கோட்பாட்டுல பலன்கள் இருக்கு. கோல்சாரத்திலும் சரி, தனிப்பட்ட ஜாதகத்திலும் சரி, நிச்சயமாக இந்த அமைப்பு தான் இருக்கு. எந்தெந்த நீங்க முறைகளை பார்த்தாலும் கடைசியில பினிஷிங்க்கு நீங்க வந்து ஆகணும் அப்படிங்கிறத உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இதை பார்ப்போங்க. இந்த ஜாதகம் 65 வயசு, இது உண்மை ஜாதகம். இதுல பாருங்க, லக்கணாதிபதி லக்கணம் சனி பார்த்த செவ்வாயெல்லாம் கெட்டு போச்சு. குரு இருக்கிறதுனால ரொம்ப கடமை. சரி, லக்கணம் தான் கெட்டு போச்சு. லக்கண அதிபதி நல்லா இருக்காருல்ல, லக்கண அதிபதி பாக்கியாதிபதி பிடிச்சிருக்காரு. அப்ப 2ஆம் இடத்துல எப்படியாவது கஷ்டப்பட்டுனாலும் வாழ்க்கையை நடத்துவார் அப்படின்னு அர்த்தம்.
இப்ப சுக்கிரன் புதன் 8ஆம் இடத்தை பார்க்கறாங்க, குருவும் 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சனி இருக்கிறது ஒரு சிறு குறைதான். அப்ப ஆவரேஜா மெஜாரிட்டி நல்லா இருக்கா, மைனாரிட்டி நல்லா இருக்கான்னு பாக்குறோம். அதாவது சுபத்துவம் நிறையா இருக்கா, பாவத்துவம் நிறையா இருக்கா, ஊடக வந்து போறாரு. இதெல்லாம் அற்புதமா நம்ம இந்த அந்த கோட்பாடை நம்ம உணர்ந்தோம்னா அழகா ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். 8ஆம் இடம் அதீத வெளிச்சம் தானே, சுக்கிரன் புதனுடைய வெளிச்சமும் இருக்கு, குருவுடைய வெளிச்சமும் இருக்கு. சரி, 12ஆம் இடத்துல ராகு இருக்கு, குருவுடைய பார்வை. அவர் வெளிநாட்டில் தான் இருப்பாரு. சரியா? இவர் பிறந்தது உத்திராடம், சூரிய தசை 3 மாசம் இருக்க பிறந்தவர். சந்திரன், செவ்வாய், ராகு. சரியா? இப்ப தொடர்ச்சியாக அந்த தசாபதிகள் நல்லா வரும் பொழுது குரு தசை, அப்புறம் சனி, இது தொடர்பு வருது பாருங்க. அப்ப இவர் இருக்கிறது ஆங்கிலோ நாடு, அதாவது பிரான்ஸ்ல இருக்காங்க. அப்ப எங்கேயும் தவறுச்சு இந்த சுபத்துவ விதி, எங்கேயும் தவறல. உறுதியா சொல்லலாம். திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, ஒரு சொல்ல திரும்ப திரும்ப சொல்ல மனசுல ஏறும். வெளிநாட்டு அமைப்பு நிச்சயமாக 8-12 சுபத்துவம், 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி மேலும் சுபத்துவம், சரராசிகள் வெளிச்சம், சனி பாவக்கிரகங்க, அது எந்த செயலையுமே இருட்டடிக்கும். சரியா? ராகு இருட்டுதான், ஆனா அவர் எந்த கிரகத்தை தொடர்பு கொள்வாரோ அதை பிரதிபலிப்பார். சனிக்குதான் அப்படி கூட கிடையாது, சுய அமைப்பு. கிரகங்கள் சேர்ந்தா அந்த பலனை செய்யும், பார்த்தா அந்த பலனை செய்யும். ஆனா ராகு மல்டிபிள் கிரகம். வாழ்நாளில் ஒருவருக்கு ராகு தசை மட்டும் வந்துட்டா அவர் கண்டிப்பா பருவத்தில் வரணும். பருவத்தில் வந்துட்டா வாழ்க்கைக்கு தேவையானது கூட அந்த ராகு கொடுத்துட்டு போயிடும். மறுபடியும் சொல்ற லக்ன முக்கியம், அதுதான் எடுத்த உடனே பார்க்கணும். இப்படி விஷயங்கள் தான். இந்த வீடியோல இன்னும் விஷயங்கள் இருக்கு, அது அடுத்தடுத்த வீடியோவில் தரேன். என்னை பற்றி சொல்றேன். அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300 சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு உள்ள வீடியோக்கள் இருக்கு. கல்வி, கல்வியின் தரம், உயர்கல்வி, திருமணம், 2ஆம் திருமணம், வெளிநாட்டு வாழ்வு, எவ்வளவு சம்பாதிப்பாரு, ஜாதகத்தை குணம் என்ன, அவர் யோகமான ஜாதகமா, அவயோக ஜாதகமா, நடுத்தர ஜாதகமா, இப்படிப்பட்ட அமைப்புலாம் அந்த வீடியோக்களை சொல்லியிருக்கேன். தனிப்பட்ட முறையில் வெளிநாடு அமைப்பு, வெளிநாட்டில் எவ்வளவு சம்பாதிக்கலாம், வெளிநாடு செல்லும் பொழுது அவயோகமான தசாபத்தி வருதா, அப்போ ஏழரை சக்தி வருதா, இப்படி எல்லாத்தையுமே ஆய்வு செய்து சொல்லணும். அப்பதான் பலன்கள் எடுக்க முடியும். எந்த ஒரு பலனாலும் இந்த திரையதிரி கூட 90 80 57 13 70 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கட்டண முறையில் மட்டும் கிரக வழக்கத்தோடு பலன் சொல்றேன். கேட்கிறவங்களுக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை இல்லாம, அறவரை நம்பிக்கை, ஜோதிடமே நம்பிக்கை இல்லை, கஷ்டத்தால பார்க்க வர்றாரு, அவருக்கு என்ற பார்த்துட்டு போகும்போது ஜோதிடம் உண்மையை நிரூபிக்கிறதுக்காகவே கிரக வழக்கத்தோட பலன் சொல்றேன். கண்டிப்பான முறையில் திருமண பொருத்தம் 10 பொருத்தத்துல எந்த விஷயமும் இல்லை. அது ஏதோ சொல்லப்பட்டது, காணல் நீர் போன்றது, தாகம் தீராது. இப்ப தசா கிரக அனுகூல பொருத்தம் தான் இருக்குது, அதுலயும் விதிவிலக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா சனியை ஈஸ்வரன் நினைக்காம முழு பாவக்கிரகம் மனசுல நினைச்சு, நான் மட்டும் இல்லை எந்த ஜோடரும் அப்படி நினைச்சா தான் பலன் சொல்ல முடியும். சரியா? திருமண பொருத்தம் சிறப்பாக பார்க்கப்படும். திருமணத்துக்கு பிறகு குழந்தைகள் பெற்று எப்படி வாழ்வார்கள், அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும், பிள்ளைகளுக்கு இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் திருமண பொறுத்தவரை பார்த்துடலாம். இதெல்லாம் நுணுக்கமான விஷயங்கள். சர்ஜரி சிசேரியன் குறிக்கிறது. பெற்றோர் ஜாதகத்துல குழந்தை திறன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உறுதியாக நல்லா நம்ம குறிச்சு கொடுக்கலாம். சத்தான ஜாதகம், யோகமான ஜாதகம் சொல்றோம் இல்லையா, அந்த யோகமான ஜாதகத்தை நம்ம அந்த கிரியேட் பண்றதுக்கு பெற்றோர் ஜாதகத்தை பார்க்கணும். இப்படி விஷயங்கள்லாம் இருக்குங்க. எப்போதும் இணைந்திருங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் சேனல்ல. அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.